என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிமுகப்படுத்தியது. அதற்கு ராபர்ட் ஸ்டோக் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதற்கு 1933 மூணாவது மாநகராட்சியாக தமிழகத்தில் உருவானதுதான் கோவை மாநகராட்சி. மாநிலத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மாநகராட்சி கோவை மாநகராட்சி. மொத்தம் 100 வார்டுகளை கொண்ட கோவை மாநகராட்சியில் திமுக சார்பில் 76 கவுன்சிலர்கள், காங்கிரஸ் சார்பில் 9 கவுன்சிலர்கள், வலது கம்யூனிஸ்ட் சார்பில் 4 கவுன்சிலர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் 4 கவுன்சிலர்களும், அதிமுக சார்பில் 3 கவுன்சிலர்கள் என மொத்தமுள்ள 196 திமுக கூட்டணி 3 தான் அதிமுக சுயேட்சை. இந்த நிலையில் தற்போது ஆட்சி வந்த சூழலில் மீண்டும் பெரும் மாற்றம். காங்கிரஸ் மற்றும் கட்சிகள் நேற்று தினமலரில் வந்த ஒரு செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி காங்கிரஸ் திமுக மேயரை பேசுகிறார், அடுத்து அவர் அழுதார் என்று இப்படி பல்வேறு கருத்துக்களை கொண்ட திமுக கவுன்சிலர்கள் காங்கிரஸ் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிச்சிருக்கிறது பொதுமக்கள் மிகுந்த எதிர்ப்பு நிலையம். பொதுமக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு சொல்லாமையே கவுன்சிலருக்கு தெரியாது. தலைமை அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கா, உள்ளாட்சி பிரதிநிதிகளை மதிக்க கூடாது, அவங்க பேச கேட்க கூடாது அப்படின்னு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா? எதுக்காக மண்டல தலைவரான எனக்கே சொல்லாம ரெண்டு மக்கள் இல்ல சார், நேற்று வந்து மீட்டிங் பண்ணாங்களா, மீட்டிங் ஹாலில்
வாக்குவாதத்தில் ஈடுபடும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள். இதோ மேயர் கல்பனா மற்றும் துணை மேயர் வெற்றி செல்வன். இவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள். ஊழல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம். எங்கள் பேரும் கெடுகிறது. இதற்கு விளக்கம் என்ன? கோவை மாநகராட்சியில் ஊழல் மலிந்து விட்டது என்று பெரும் போராட்டம். பதகைகள் ஏந்திய நிலையில் காங்கிரஸ் கவுன்சிலர்கள். ஆட்சி மாற்றம் காட்சியும் மாறுகிறது என்றே சொல்லும் வகையில் மாநகராட்சியில் மேயரை சூழ்ந்து கொண்ட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள். இதோ பாருங்கள், எதிர்த்து கோஷமிடும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள். ஒரே கூச்சல் குழப்பம், அடிதடி, சண்டை, சூப்பர் சண்டை காட்சி. அடிதடியில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் மாநகராட்சி பெண் கவுன்சிலர்கள் அடிதடி சண்டை, டிஷ்யூம். இது போன்ற நிகழ்வுகள் இதோ பாருங்கள். கோவை மாநகராட்சியில் ஏற்படுகிறது என்றால் ஆட்சி மாற்றமும் ஒரு காரணம் என்றாலும் பெண் கவுன்சிலர்கள் தலையை பிடித்துக் கொண்டு அடிதடியில் இறங்கியது காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளியே போ என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் உரிமையும் முயற்சியும் கிடையாது. இந்த காங்கிரஸ் கட்சியில மாவட்ட குழு தலைவர் அந்த கண்டிக்கிறேன். எங்க காங்கிரஸ் கட்சியில பேர் இயக்கத்துக்கு போய் கொண்டு சென்று இதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அதாவது நாங்கள் 100 கவுன்சில்ஸ் இருக்கோம். செம்மொழி பூங்கா என்பது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு, அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய தினசரி தினமலையில் என்ன வந்திருக்க, 40 கோடி லஞ்ச ஊழல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதை எங்களையும் சேர்த்து சொல்றதுக்கு தான் நாங்கள் கருதுறோம். ஆகவேதான் நாங்கள் இன்று மாமன்ற கூட்டத்தில் இதற்கு பதில் சொல்லுங்கள். வாத்தியார் ஸ்கூல்ல இருக்காருன்னா ஒரு பையன் படிக்கலாம், அதுக்கு வாத்தியார் பொறுப்பு இல்ல, படிக்காத பையன் தான் பொறுப்பு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, மாமன்ற கவுன்சில் யாருமே போய் அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறது. நாங்க பாஸ் பண்ணி கொடுக்குறோம், அதோட எங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா நிர்வாகிகள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தான் அதை கண்காணிப்பதை தவிர மாமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அந்த வகையில அந்த லஞ்சத்தை பற்றி நாங்கள் இன்று நேரத்துக்கு பேப்பர்ல கொடுத்தப்போ அவர்கள் அதை முரணாக எடுத்துக்கொண்டு உறுப்பினர்களை நாங்கள் சொல்வதாக தவறாக வைத்துக் கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல. நாங்கள் சொல்வது நிறுவனத்தையும், அதாவது நிர்வாகிகளையும், அதற்கு உடனடியாக இருந்த அதிகாரிகள் சொல்வதை தவிர அதை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு காங்கிரஸை வெளியே போவோம் என்று சொல்ல வேண்டியது மிகவும் நன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வகையிலே நாங்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் புறக்கணிக்கிறோம். நாங்கள் வெளியிலே செல்ல இருக்கின்றோம். ஆக எங்களது வருத்தத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றோம். எங்களது மாநில தலைவர் மாணிக்க தாகூர் டெல்லி எங்கள் இளைஞர் ராகுல் அவர்களிடம் மல்லிகார்ஜுன கொண்டு செல்வோம். நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இங்கிருந்து விடைபெறுவோம். நன்றி. கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் என்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸ் திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துட்டோம். மன்றத்துல உட்கார்ந்து பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. ஒரு வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு
இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீனியை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு என்ன நடந்துச்சு. மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் மட்டும் என்கிட்ட மோக முடியாது. மோப்பைக்கு மத்தியானது நின்று பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜன் அவர்கள் மகிழ் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் என்ன பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிறு, நேர்மையாக இரு, லஞ்சம் தவறு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது.